ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிறுபருப்பு. இந்த சிறுபருப்பு வச்சு நம்ம எப்படி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ரெண்டுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நமக்கு ரொம்ப அதிக அளவு சத்து நிறைந்தது. இப்போ நம்ம பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கோம். சிறுபருப்பு இது ஒரு 10 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு 100லேருந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறுபருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில். அப்புறம் ஒரு கப் பச்சரிசி, அதாவது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு உங்களுக்கு வெல்லம் தேவைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு, கருப்பட்டி, இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். மாவு கண்டிப்பாக நம்ம அரைச்சி தான் எடுக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு, நீங்கள் அப்படி இல்லைன்னா அந்த சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியுமே இது கூட சேர்த்துக்கலாம். 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இல்லைன்னா பச்சரிசி மாவு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போது 3 மாவையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை நீங்கள் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி பீஸாக ஆக்கிட்டு காய்ச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டாலுமே அது மெல்ட் ஆயிரும். கருப்பட்டி ஒரு பக்கம் நல்லா உருகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சது இந்த மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இந்த சிறுபருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி இருந்ததுன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம காய்ச்சின கருப்பட்டியை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும், நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அந்த உருணுக்காண்டி தான் நம்ம இது கூட ரொம்ப தண்ணி சேர்க்கவே கூடாது. அரைக்கப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும். வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் வேணால் லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கருப்பட்டி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி காய்ச்சி ஆற வச்சு ஊற்றினாலும் சரி தான், சூடாக இருக்கப்போ ஊற்றினாலும் சரி தான், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகு பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். இப்போ இந்த மாவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கருப்பட்டி பாகுவை ஊற்ற போகிறேன். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி நான் அரைக்க போகிறேன். நான் சூடாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் இந்த கருப்பட்டி பாகு யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருங்க. கொரகொரப்பு இருக்கவே கூடாது. சிறுபருப்பு லைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாகிடணும். இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு பணியாரம் ஊற்றினா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த கருப்பட்டி பாகுவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அந்த பணியாரம் ஊற்றக்கூடிய பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம காய்ச்சின கருப்பட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1 கப் கருப்பட்டி, ஒரு 200 கிராம் சிறுபருப்புக்கு 100 கிராம் கருப்பட்டி சரியாக இருக்கும். 1 டம்ளர் ஊற்றி நீங்கள் காய்ச்சிங்க அப்படின்னாலே சரியாயிடும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் பத்தலை அப்படின்னா நீங்கள் இனிப்புக்கு கருப்பட்டிக்கு கூட கொஞ்சமாக இனிப்பு சுகர் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டியே 100 கிராம் சேர்க்குறதுனால இனிப்பு பத்தும். உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும்னா நீங்கள் கூடுதலாக கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் பணியாரம் சாஃப்டாக இருக்காது, ஹார்டாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரக்கல்லை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். பணியாரக்கல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பணியாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒரு அரை அளவுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பணியாரம் திருப்பி போட்டாலும் நல்லா வேகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக மாவு யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு 1க்கு 2 வாட்டி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லா குழி பணியாரத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா நெய் எல்லாமே நல்லா தனியாக மிதக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கத்தினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. திருப்புறப்ப ரொம்ப கலர் மாறிடுச்சுனாலும் பணியாரம் தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திரும்ப ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்துலேயே கலர் மாறிடும். அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. 1க்கு 2 வாட்டி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஹெல்த்தியான சிறுபருப்பில் செஞ்ச பணியார ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போது இந்த பணியாரத்தை 2 பக்கமும் நல்லா திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சிறுபருப்பில் நம்ம இன்றைக்கி பணியாரம் செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே மாதிரி நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது வந்து பச்சரிசியில் தான் நான் செய்ய போகிறேன். பச்சரிசியை நம்ம ஊற வச்சு செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு இனிப்பு அப்பம் கூட நம்ம இதை சொல்லலாம். இதுவும் நம்ம எண்ணெயில் பொரித்து தான் எடுக்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்க்க போகிறேன். பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, 200 கிராம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம உளுந்தம்பருப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டானா வேண்டாம். இதையும் நம்ம ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். பச்சரிசி நல்லா ஊறினா தான் நமக்கு நல்ல டேஸ்டியாகவும் கிடைக்கும். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா வெல்லம் சேர்க்க போகிறேன். இதுக்கும் தண்ணி சேர்க்கலை. இதுக்கும் வெல்லம் 1 கப் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்த உடனே அந்த அரிசியிலே எல்லாமே மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி 1 கப் தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே கப் அளவு தான் எடுத்திருக்கேன் நான். இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்கள் இனிப்பு கூடுதலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் பச்சரிசியை நனைய வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்படி இல்லைனா சமையல் சோடா, குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இனிப்புக்கு கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு பக்குவமாக ஊற்றணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாக பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 1 கப், அதாவது 1 கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டிங்கன்னா இது நல்லா பொரிஞ்சு நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கலர் மாறிடும். நீங்கள் ஒன்றா இந்த மாதிரி ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சைடாக நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று வெந்ததுக்கப்புறமா இன்னொன்று என்ன செஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2யுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி பச்சரிசி வந்து ரேஷன் அரிசியில் உள்ளது தான். இது கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, ரேஷன் பச்சரிசிலையும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இது ரேஷன் பச்சரிசியில் செஞ்சது தான். இந்த பச்சரிசி மாவை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சமையல் சோடா சேருங்க. அப்போ தான் அந்த ஸ்பான்சினஸ், அதாவது நல்லா புஷ்ஷுன்னு வரும். ரொம்ப ஹார்டாக இருக்காது உங்களுக்கு. லைட் சாஃப்டாகவும் ஸ்பான்ஜாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த ரேஷன் பச்சரிசியில் நான் இன்றைக்கி ஒரு இனிப்பு அப்பம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை குழிப்பணியாரத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழிப்பணியாரத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் குழிப்பணியாரக்கல்ல யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பச்சரிசி மாவில் செஞ்ச குழிப்பணியாரம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இதில் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்துருக்கோம். எண்ணெயில் பொரிச்சு எடுக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரத்தில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்றைக்கி பச்சரிசி மாவில் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி 2 பார்த்துருக்கோம். சிறுபருப்பில் பணியாரம் செஞ்ச ரெசிபி பார்த்துருக்குறோம். அடுத்து பச்சரிசி மாவில் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பஞ்சு போன்ற அப்பம் ரெசிபியும் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.